அருட்பெரும் ஜோதி. உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களா? அந்த தீபத்தோட நான் சூட்சமமான ஒரு தைலத்தை தரேன். அந்த தைலத்தை கலந்து தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை நீங்கள் நெற்றி பொட்டில் கவனமாக பார்த்து உங்கள் தேவைகளை சொன்னீங்கன்னா உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும், தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆம், ஜோதி வழிபாடு என்பது ஆதி காலத்திலிருந்தே நம்மளோட தமிழர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த விளக்க ஜோதி ஏற்றி அந்த ஜோதியுடன் பேசினாவே அற்புதங்கள் ஏற்படும். சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சூட்சமமான மூலிகைகளை கலந்து தீபத்தை ஏற்றுவார்கள். ஏன், சில சித்தர்கள் தண்ணீரிலையும் கூட விளக்கு ஏற்றிருக்கிறார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தீபத்தை நோக்கி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். தீபத்தை நோக்கி நீங்கள் கேட்கக்கூடிய தேவைகளுக்கு தொடர்புகள், வாய்ப்புகள் கிடைத்து தேவைகள் பூர்த்தியாகும். இதை மனதில் வச்சுக்கிட்டு சித்தர்களின் பாரம்பரிய வழிமுறையில் நான் என்ன பரிகாரம் சொன்னாலும் சரி, புணுகுங்கிற ஒரு சூட்சம பொருளை பயன்படுத்த சொல்லுவேன். அந்த சூட்சம பொருளை வச்சு இப்போ நான் புணுகு தைலம் என்கின்ற ஒரு தெய்வீக தைலத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த தைலத்தை நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களோட தீபத்தில் ஒரே ஒரு சொட்டு விட்டு அந்த தீபத்தை நோக்கி தியானம் செய்யுங்கள். அவ்வாறு தியானம் செய்யும் போது ஒரே ஒரு தேவை, அது கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு, இறைவன் எனக்கு ஆசீர்வாதம் தந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் பூஜையை செய்யணும். அப்படி பூஜையை செய்யும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமோ நம, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தை 51 முறை சொல்லணும். ஐஸ்வர்ய ஈஸ்வரர் தான் ஐஸ்வரேஸ்வரர். அவர் தான் சொர்ண பைரவருக்கே செல்வத்தை தராரு. சொர்ண பைரவர் தான் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் செல்வத்தை தராரு. ஸோ செல்வத்தின் சிவனான ஐஸ்வரேஸ்வரருக்கான தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துக்கிட்ட உங்களோட ஐஸ்வர்யம் பெரியணும், செல்வம் பெருகணும், இந்த தேவை பூர்த்தியாகணும்னு பேசி கேட்டீங்கன்னா இந்த தீப எண்ணெயோட இந்த புணுகு தைலம் அரோமா தெரப்பியா பரவி நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வீக அலைவரிசையை ஏற்படுத்தும். நேர்மறை ஆற்றல்கள் பெருகும், தேவதை ஆகர்ஷங்கள் கிடைக்கும், குலதெய்வ நடமாட்டங்கள் அதிகரிக்கும். இதை செய்வதன் மூலமாக நீங்களே இதை செஞ்சால் ஜெயிச்சிடலாம், அதை செஞ்சால் ஜெயிச்சிடலாம்னு மனோரீதியாக தயாராகி முழு முயற்சியை செஞ்சு பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள். ஸோ இந்த புணுகு தைலத்தை நீங்கள் பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொன்னோம்னா காலையில் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ள தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் ஒரே ஒரு சொட்டு தைலம் இதை விட்டுட்டு அந்த தீபத்தை நோக்கி ஒரு 5லேருந்து 10 நிமிடம் தியானம் இருங்க. மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லி தியானம் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்து தாருங்கள், என் தேவையை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு நன்றிகள் கோடி என்று சொல்லுங்கள். ஈவினிங் அப்படின்னா 6 மணிலேருந்து 7 மணி இதை முயற்சி பண்ணி பாருங்கள். 100% நல்லது நடக்குது. இத்தனை நாள் ரகசியமாக நம்மளோட பங்கேற்பாளர்களுக்கு மட்டும் கொடுத்து பார்த்தோம், பயன்படுத்தின எல்லாருமே சூப்பர்னு சொன்னாங்க. இப்போ காமன் பீப்புளுக்கும் இதை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ புணுகு தைலத்தை வாங்கி நான் சொல்லக்கூடிய வழிமுறையை கடைபிடித்து பாருங்கள், 100% நல்லது நடக்கும். பயன்படுத்துகிறவர்கள பல அன்பர்களுக்கான ஃபீட்பேக்கையும் நான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அனுப்பி விடுறேன். இது தேவைப்படுறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க. உழைப்பு வேணும், நம்பிக்கை வேணும். அதோடு சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்தால் 100% நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க.